இவர் அரசியலை சினிமா மயப்படுத்தியிருக்கார். நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து நான் சூஸ் பண்ணிடுவேன்னு சொன்னால் இந்த போக்கு சரி செய்யப்பட வேண்டியதா அல்லது பிறர் கற்றுக்கொள்ள வேண்டியதா? தம்பிராமையா ஒரு வீடியோ போட்டார், என் பேத்தியெல்லாம் அழுகிறா, தயவு செஞ்சு ஆளுநர் எப்படியாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். உங்கள் 8 வயசு பிள்ளை நான் வண்டி ஓட்டுறேன்னு அழுவுது, மவுண்ட் ரோட்டில் வண்டி ஓட்டணும்னு அழுவுது, கொடுப்பியா? அவர்களுடைய அஃபிடவிட்டில் இருக்கிற தாவேகா வேட்பாளர்களுடைய அஃபிடவிட் பிரகாரம் பார்த்தீங்கன்னாலே 90 பேருக்கும் மேலான நபர்கள் மீது கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் இன்னும் ஆட்சியை அமைக்கலையப்பா, அவர் ரன் பண்ணட்டும், அவருக்கான காலகட்டத்தை கொடுங்க, அவருக்கான வாய்ப்பை கொடுங்க. அப்படி கேட்கலையே. நீங்க இப்ப கடைசியா கேட்க ஒண்ணுதான் பாக்கி. ஸ்டாலின் ஒரு 10 எம்எல்ஏவை ஒழுங்கா கடனா கொடுங்கன்னு கேட்கறத தவிர மீதி எல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. 96 தோல்விக்கு பிறகு அடுத்த அலையன்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு ஜெயலலிதா ஒரு கட்சி ஆபீஸ்க்கா போனாங்க. ஏன் இவர் கால் நகராது? அவருக்கு கார்ல ஏறி உட்காந்து போறதானே? மொட்டை வெயில போறீங்க, மழை வெயில போறீங்க. இது எதையுமே செய்யாம இந்த ஆளுக்கு ஆளாடிட்டு உட்காந்துருப்பாரு. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிங்கிப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகாவினுடைய அந்த தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்ததற்கான காரணம் ஜென்சி வாக்குகள் அப்படின்றத கடந்தும் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் ஒரு நல்ல வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு தி ஹிந்துல ஒரு ஆர்டிக்கிளே வெளியிடப்பட்டிருக்கு. அந்த ஆர்டிக்கல்ல இன்ஸ்டாகிராம் அல்காரிதத்தின் படி தான் தாவேகா மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறதாகவும் இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கிறதாகவும் இளைஞர் மூலமாக அவர்களுடைய பெற்றோர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அந்த ஆர்டிக்கல்ல முழுமையாக இருக்கு. இது திமுக அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் திராவிட கட்சிகள் கண்காணிக்க தவறிட்டாங்க. அவங்க வெறும் அறிக்கைகளாக மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பயன்படுத்துனாங்களே தவிர அது சரியாக பயன்படுத்தியது தாவேகா தான் அப்படின்ற ஒரு மேற்பார்வையை கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இதை ஒரேடியா அப்படியே நம்பிடுறதை விட, ஏன்னா இது ஒரு முதல் முறை இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் வேலை செஞ்சிருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது ஒருவேளை தோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ விமர்சனம் எப்படி வந்திருக்கும்னா, வெறுமனே இன்ஸ்டாகிராமை மட்டும் நம்பி அரசியல் நடத்தினா இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கலாம். இது ஒரு புது பரீட்சார்த்த முயற்சி. அது ஓகே. சினிமாவை ஓட வைக்கிறது, எதிர் முகாம் சினிமாக்களை ஓட விடாம தடுக்கிறது, இதற்காக பயன்படுத்தி வந்த ஒரு ஈகோசிஸ்டத்தை அவங்கள்ட்ட இருந்த ஒரு கம்பெனி, அவர்கள்ட்ட ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் விஜய் 100 கோடி வாங்குற பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்ல அவர் தான் டாப் அப்படிங்கிறத நிரூபிச்சு அதன் வழியா எதிரில் வர்ற அவருக்கு போட்டியா வர்ற படங்களை மட்டம் தட்டி காலி பண்ணி அவர் தான் லீடர், மார்க்கெட்ல அவர் தான் லீடர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இயங்கி வந்த ஒரு நிறுவனம். அதுல சக்சஸ்ஃபுல்லா இயங்கி வர்றாங்க. வெவ்வேறு கணக்குகள் வருது, 30,000 பேர் வரைக்கும் அதுல இருக்காங்க. நான் சந்திச்சவர்கள்ல பர்சனலா ரொம்ப சிறிய, அதாவது பெரிய பெருநகரங்கள்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற சிறு நகரங்கள்ல கூட இவர்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. 5,000 15,000 வரைக்கும் ஒரு வீடியோவுக்கு பணம் தந்து அதை ஒரு ட்ரெண்ட் ஆக்குறதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கு. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. நீங்க இன்ஸ்டாவோட வடிவத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப அதீதமாக முதலீடு செய்ய தேவையில்லை. 1000 பேரை தேர்வு செஞ்சு ஆளுக்கு 5,000 ரூபா கொடுத்தா எவ்வளோ வரும் கணக்கு போட்டோன்னா, 50 லட்சம் ரூபா முதலீடு போட்டுட்டீங்கன்னா ஒரு விளம்பரம் நீங்க பெருநகரங்களில் 2-3 இடத்துல விளம்பர பதாகை வைக்கிறதுக்கு ஆகிற செலவுல நீங்க தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தால் ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்கிட முடியும். பட் இதுல அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவங்களால இந்த சிஸ்டத்தை பொலிட்டிக்கலா எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கு இது வரைக்கும் மாடலே கிடையாது. ஓகே. இவர்கள் அதை எதுக்கு செஞ்சாங்க? நீங்க வேற ஒன்றும் இல்லை, பூட்டி வச்ச குதிரை ஒன்று புட்டுக்குச்சு மாமான்னு சொல்லி பாட்டுக்கு ஒரு 50 பேர் ஆட விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இருக்கிற இந்த வீடியோ ஓடுதுன்னு தெரிஞ்சா இன்னொரு 100 பேர் அதை காப்பி பண்ணுவாங்க. ஒரு 1000 பேரை காப்பி பண்ண வச்சுட்டா குடும்பங்கள் என்ன செய்யும்னா, நம்ம ஓடுதோ ஓடலையோ நம்மளும் ஆடினோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்படி ஒரு செயல்பாடு இருக்கு. அல்காரிதம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்படின்னா அது திரும்பி ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கும். அதுபோல டிவிகேவினுடைய நல்ல விஷயங்களையோ இல்ல டிவிகேவினுடைய அந்த ஃபேஷன் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது திரும்ப திரும்ப நமக்கு ஃபீட் பண்ண போறது தாவேகாவினுடைய. ஆமா, வெறுமனே காட்சி இது மட்டுமே நான் நம்பல. நிறைய காட்சிகள் அந்த அது குறித்த ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்ததுனால இது நடந்திருக்கும்னு நான் நம்பல. இந்த பொலிட்டிக்கல் செக்ஷன் இருக்குல்ல, நீ ஒன்று கவனிச்சு, ஜென்சியோட ஓட்டு 15% இருக்கலாமா? 30 வயசுக்கு உட்பட்டவர்கள் 15% இருக்கலாமா? அந்த 15% டோட்டலா எடுத்தீங்கன்னாலே முன்பு ஒரு ஓட் பேங்க் இல்லாத ஒரு கட்சி எப்படி வின்னிங் மார்ஜினுக்கு போக முடியும்? விஜய் ரசிகர்கள் 10% வச்சாலே இந்த 15 அந்த 10 வச்சா கூட 25 தான் வரணும். 35க்கு வந்திருக்குன்னு சொன்னா இந்த மாடலை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இவர்கள்
ஒரு ஏபொலிட்டிக்கல் செக்ஷன் ஒரு கொடைக்கானல் டூர் போகிற மாதிரி, ஊட்டிக்கு டூர் போகிற மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. இந்த இதுக்கு கிரிவலத்துக்கு போகணுங்கிறது ஒரு ட்ரெண்டிங்கில் ஆரம்பிச்சது. ரஜினி போயிட்டாரு, நம்மளும் போவோம். இன்னைக்கு அது ஒரு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. சாமியை வச்சு செஞ்சு முடிஞ்சது நடிகரை வச்சு செய்யலாங்கிற மாதிரி ஒன்று ஆக்குறாங்க. அப்போது இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க இந்த ஒரு மற்ற அரசியல் கட்சிகள் அணுக இயலாத ஒரு 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 குரூப்ல அதுவே அவங்க பாசிட்டிவ் நினைக்க கூடும் இல்லையா? நீங்க முடிஞ்சா நீங்க பண்ணுங்க அதை அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுல இருக்க சிக்கல் என்னன்னா, இந்த வாய்ப்பை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த தவறிடுச்சா அப்படின்னு சொன்னா, ஒரு ஷார்ட்ஸ்ல ஒருத்தனை மட்டம் தட்டுறது, கேலிக்குள்ளாக்குவது இது சாத்தியம். உங்களுடைய ஒரு அரசியல் பொறுப்புணர்ச்சியை அல்லது உங்க கொள்கையை, உங்களோட நலத்திட்டங்களை அதுல கிக் என்ன இருக்க போகுது, அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு சொல்றேன், கேட்கிறேன். இல்ல அந்த கிக்லி எப்படி ஒரு கிரிட்டிசிசம் முன்வைக்கப்படுது அப்படின்னா, நான் வந்து பேப்பர் படிக்கிறது இல்ல, நான் வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல போயிட்டாங்க, நான் சமூக வலைதளங்கள்ல தான் வந்து நிறைய தகவல்கள் வருது, திமுகவினுடைய தவறுகள் அதுலதான் வருது, என்ன திமுக தலைவர் தேர்தலினுடைய அஃபிடவிட்ல சொல்றாரு 10,000 ரூபாய் தான் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு, 10,000 வச்சுட்டு தான் அவன் தேர்தல் சந்திக்கிறாரா அப்படின்லாம் கேள்வி முன்வைக்கப்படுது. அது வந்து சமூக வலைதளம் பரப்பப்படுது இல்ல? அதுவும் அதான். அப்போ இதற்கான காரணம்னு பார்த்தா, இவர்கள் ஏன் இந்த சோஷியல் மீடியாக்குள்ள போய் விழுறாங்கன்னா, எதுலையும் அதிகபட்ச உழைப்பை செலுத்த விரும்பாமல் ஒரு செக்ஷனை நாம உருவாக்கியிருக்கோம். அவர்களுக்கு ரொம்ப சுலபமா எதுவும் எல்லா இன்புட்டும் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நான் இப்போ ரொம்ப அடிப்படையில் இப்போ உங்களுக்கு சேனல்கள் விலை போயிருச்சு அப்படின்னு ஒரு லாஜிக்கை வச்சா, இந்த அல்காரியத்தை ஹைஜாக் பண்ணுறது ஈஸி தானே. கம்பெனி வச்சு ஹைஜாக் பண்ணலாமே, அது குறைஞ்சபட்சம் அந்த அறிவு இருக்கணும்ல. இது எல்லாமே முழுக்க ஒரு வைப் ஃபன் மென்டாலிட்டி. எதுல இவர் அரசியலை சினிமா மயப்படுத்தியிருக்கார். ஒரு பஞ்ச் டயலாகோ குத்துப்பாட்டும் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டில் தலையிடும்னு சொன்னால், இதில் எங்கிருந்து நீங்கள் வேற அரசியலை இந்த இடத்துல பண்ணுவீங்க? நான் இந்த இடத்த இந்த இன்ஸ்டாகிராமை திமுக அதிமுக மற்ற கட்சிகள் பயன்படுத்தலைங்கிற குற்றச்சாட்டை அப்படியே முழுக்க ஆமா அது சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு நான் அதை ப்ராசஸ் பண்ணினாலும் கூட, இந்த இடத்தில் இது சரி செய்யப்பட வேண்டியதா ஒரு டாக்டரை, ஒரு வக்கீலை, ஒரு மருந்து வைக்கிற எல்லாரையும் வந்து ஏதோ தலைமுடி வளர்ற மருந்துலேருந்து எல்லாத்தையும் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து நான் சூஸ் பண்ணிடுவேன்னு சொன்னால், இந்த போக்கு சரி செய்யப்பட வேண்டியதா அல்லது பிறர் கற்றுக்கொள்ள வேண்டியதா? சரி செய்யப்பட வேண்டியதுதான். ஆனால் இன்னைக்கு அதனுடைய விளைவு தோற்கடிக்கப்பட்டிருக்கோம்ல. அதை 200 தொகுதியிலே கூட ஜெயிக்கட்டும், நான் அந்த விஷயத்தை 200 தொகுதியில கூட ஜெயிக்கட்டும். அப்படி இந்த நடத்தை எப்படி சரியான திசை கொண்டு போகும்? இதை ஒரு மாற்றம்னு சொன்னாங்களா? ஒரு சேஞ்சுன்னு சொன்னாங்கல்ல? ஒரு சேஞ்சுங்கிறது முன்பை விட பெட்டரா இருக்கணுமா இல்லையா? இந்த சேஞ்சுக்கு இவர்கள் கொடுத்திருக்கிற விலைன்னு ரொம்ப எளிமையா பார்த்தோம்னா, அவர்களுடைய அஃபிடவிட்ல இருக்கிற தாவேகா வேட்பாளர்களுடைய அஃபிடவிட் பிரகாரம் பார்த்தீங்கன்னாலே 90 பேருக்கு மேலான நபர்கள் மீது கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. 43 குற்றச்சாட்டுகள் ரொம்ப தீவிரமான கிரிமினல் குற்றங்கள். 43 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் தீவிரமான கிரிமினல் குற்றங்கள். இங்க திமுகவில் இருந்தபோது விஎஸ் பாபு திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னால குளத்தூர்ல ஜெயிக்கிறாரு, அவர் மீதான குற்றச்சாட்டு கந்துவெட்டி ரவுடிசம் பண்றாருங்கிறது தான் திமுக அவரை வெளியில் அனுப்புறதுக்கு காரணம். இன்னைக்கு அவரை பெண்கள் பாதுகாப்புக்காகன்னு சொன்ன கட்சியில ஜெயிக்கிறவங்கள சீரியஸான கிரிமினல் குற்றவாளிகள் உண்டு. ஒருத்தர் வந்து கந்துவெட்டி இது பண்ணிட்டு திமுகவிலிருந்து வெளியில் அனுப்பப்பட்டவரை இவங்க மாற்று அரசியல், தூய அரசியல்ல ஒரு கேண்டிடேட்டா வந்திருக்காங்க. இல்ல, நீங்க சரியா பாயிண்ட சொன்னீங்க. இப்ப விஎஸ் பாபு அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ அந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவும் முடியாது. ஒரு மாற்றம் விரும்பிதானே அந்த முடிவு எடுத்து. அப்போ இந்த மாற்றம்ங்கிற ப்ராபகேண்டாக்கு பின்னால எந்த விதமான எதிர்கால நலன் குறித்த அக்கறையும் இல்லைன்னு தெரியுதா? இந்த தேர்வில் யார் கேண்டிடேட்னு தெரியாம நீங்க ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்றீங்கன்னா, ஒரு ஓட்டை போடுறீங்கும் போது இந்த அரசியல் போக்கு எங்க போய் முடியும்?
யார் வேட்பாளர்னு தெரியாது. நீங்கள் ரிமோட் வில்லேஜஸில் இவர்கள் ஒரு ஃபன் மூடில் அல்லது பேரப்பிள்ளைங்க கம்பல் பண்ணுறாங்கங்கிறதுல உங்களால் ஒரு ஓட்டிங்கை தேர்வு செய்ய முடியும்னா, இது வரைக்கும் என்ன, உங்கள் அரசாங்கத்தை நீங்கள் தான் தீர்மானிக்க, நாட்டையே நீங்கள் தான் ஆள்றீங்கன்னு சொன்னதில் ஒரு விளையாட்டுத்தனமான தேர்வு இருக்கும் அப்படின்னா, அது குறித்த எந்த அக்கறையும் இருக்காது அப்படின்னு சொன்னால், உங்கள் பிள்ளை வீட்டை கொளுத்தி விட்டு ஜாலிக்காக பண்ணேன் அப்படின்னு சொன்னதை சுலமாக ஏற்றுட்டு இருக்க முடியுமா? இல்லை, எல்லாருமே விளையாட்டுத்தனமாகத்தான் மாற்று அரசியலை விரும்பியிருக்காங்க. அப்படி இருந்தால் விளையாட்டத்தை சீரியஸா அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, சீரியஸா இருக்கவன் நான் ஏன் இதை தேர்வு செஞ்சேன்னு பதில் சொல்லுவான். நீங்க போர் அடிக்குதுன்னு சொல்லி ஒரு அரசியல் மாற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடாது. இவ்வளவு வருஷம் டிஎம்கே என்ன பண்ணாங்க, நான் சும்மா ஒரு இதை மாத்துறேன் அப்படி இந்த தேர்வு, நான் ஒரு டிரைவர் எப்படி சூஸ் பண்ணுவீங்களா, ஒரு டாக்டர் எப்படி சூஸ் பண்ணுவீங்களா? இன்னும் வயசான டாக்டர் அவரே பார்த்துக்கிட்டு 50 வயசாச்சு அந்த டாக்டருக்கு, தலை நரைச்சு போச்சு, இந்த நாட்டு வைத்தியர் ஒருத்தர் அந்த மாதிரி இருக்க ஜோசியத்தில் கேன்சரை குணப்படுத்துறேன்னு சொன்னாங்க. சும்மா கேன்சர் ட்ரீட்மெண்ட் 50 வருஷமா ஒரே ட்ரீட்மெண்ட்டு, கீமோதெரப்பி, சர்ஜரி, இதே தானே பண்ணிட்டு இருக்கீங்க 50 வருஷமா. நான் போறேன் ஜோசியத்தில் கேன்சரை குணமாக்குறேன்னு, நான் அந்த மாதிரி ஜோசியத்தில் கேன்சரை குணமாக்கிறேன்னு ஒருத்தர் போனால் அவங்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? இதை மாற்றம் தானே இது. கீமோதெரப்பி கஷ்டம், ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்டேஜ் 4ல் அது முழுக்க குணமாக்கும்னு சொல்ல முடியாது, அதில் செலவாகும். இந்த பிரச்சனை எல்லாம் அதில் இருக்கு. நான் கீமோதெரப்பி இதில் சொல்லலை. நான் குற்றச்சாட்டுகள் மீது எந்த இதுவும் வைக்கல. லஞ்சம் ஊழல்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா, சட்டம் ஒழுங்குன்றீங்களா, அதை விவாதிக்கிறதுக்கு தயார். அதில் இருக்கிற வேறு பல பிரச்சனைகள், கட்சிகள் எங்கே கோட்டை விட்டாங்கிறதெல்லாம் நம்ம பேசலாம். பட் விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை விட இது எப்படி பெட்டருங்கிற பற்றின தர்க்கபூர்வமான விவாதம் இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸில் இருக்கிற அந்த உற்சாகத்தின் அடிப்படையில் உங்களால் ஒரு தேர்வு செய்ய முடியுதுன்னா அது நல்லதா கெட்டதாங்கிறத கேள்வி. இல்ல, ஒரு மாற்றம் வந்துருச்சு, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாமே ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க, அவங்க சரியான முடிவு எடுக்கல நம்ம சொல்லிட முடியாது. அப்படியெல்லாம் சொல்லலை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லலை. உங்களுக்கு வேண்டியது அரசு ஊழியர்களுக்கு உங்களுக்கு ஒரு எங்களோட ஒரு நெருக்கடியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஆட்கள் குறைவாக இருக்குது, புது ஆட்களை நியமிங்கன்னு சொன்னால், அந்த நியமனத்தை நடத்தி இருக்க வேண்டியது யூனியனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு, யூனியன் நடவடிக்கைகளில் எல்லாரும் பங்கேற்று அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷரை உருவாக்கி, பென்ஷன் ஸ்கீமுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டாங்க. அவங்க கேட்டது கிடைக்கலனாலும் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தீர்வு ஒன்று வருது. எங்கேருந்து வருது? ஒரு யூனியன் நடவடிக்கையிலேருந்து வருது. அதிலிருந்து செய்யணும். மிடில் கிளாஸுக்கு ரோடு சரியில்லைன்னா மிடில் கிளாஸுக்கான பிரச்சனைகளை அவர்களுக்கு ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரு இது செஞ்சிட முடியாது. இந்த கோரிக்கையை நாம் ஒரு கோபத்தை காட்டுறதுல, நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு வேணும். அதை மாதிரி செய்யலை. ஆனால் நான் இந்த அல்காரிதமில் என்ன சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்னா, இது ஒரு சோஷியல் மீடியாவினுடைய நடத்தை மாற்றம்னு ஒன்று இருக்குது. இதை நான் இப்போ சொல்லலை, 2-3 வருஷமாக இந்த பிரச்சனையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மக்களுடைய முடிவெடுக்கும் திறனின் மீது இது ஒரு செல்வாக்கு செலுத்துது. எல்லாரும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காக காத்திருக்காங்க. உடனடி பரவசம் வேணும். எனக்கு எதுவாக இருந்தாலும் இப்போவே போட்டு எனக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறவங்களெல்லாம் பாருங்களேன், இந்த தாக்கம் எல்லா தரப்புலையும் இருக்கு. வெறுமனே ஜென்சின்னு இந்த பழியை ஜென்சி மேலெல்லாம் போட முடியாது. இந்த சோஷியல் மீடியாவினுடைய நடத்தை, சோஷியல் மீடியா உருவாக்குகிற நடத்தை மாற்றம் எல்லா தலைமுறையிலும் ஊடுருது. நிறைய வீடியோக்கெல்லாம் பார்க்கிறோம். அதுல வயது முதியவர், ரொம்ப வயதான ஒரு 80 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பாட்டி முதல் கொண்டு தாவேகாவுக்கு தான், அவங்க விசில் கூட சொல்ல தெரியல, ஆனால் விசிலுக்கு தான் போட்டிருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. நடத்தை மாற்றம்ங்கிறது அந்த இதுல ஊடுருவி இருக்கு. நான் இதுல டிவிக்கேங்கிறதை விட்டுருங்க, நான் பொதுவாகவே சொல்றேன். நீங்க நடைபெறுகிற குற்றங்களை பட்டியல் எடுத்து பாருங்க. எந்த பெரிய காரணமும் இல்லாமல், எந்த பெரிய திட்டமிடலும் இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற குற்றங்கள் தான் இப்போ அதிகம். சீரியஸ்னஸ் தெரியாம தான் வீட்டுக்குள்ளேயே திருடுறதும் அல்லது தனக்கு தெரிஞ்ச இடங்களில் திருடுற போக்கும் நீங்கள் பார்த்தீங்க, எல்லாமே தெரியும். உடனடி ப்ளஷருக்காக எதையும் செய்யும் அளவுக்கு மனிதர்கள் நகர்ந்துக்கிட்டே போகிறாங்க. ஃபேஸ்புக்கோட இன்னைக்கு நீங்கள் இந்த போஸ்ட்டை போட்டு நாளைக்கு இந்த போஸ்ட் இரலவெண்ட் ஆகிடும். நான் அந்த ட்ரெண்டிங்கில் ஐக்கியம் ஆகிடணும். இந்த மாதிரி ஒரு சட்டையை போட்டு ஃபோட்டோ போட்டுட்டா தான் எனக்கு மனசு ஆறுங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுற ஒரு இடத்திற்கு மக்களை இந்த சோஷியல் மீடியா கடந்த 15-16 வருஷமாக நகர்த்துது. இலவச இன்டர்நெட், இலவசம்னா மலிவான இன்டர்நெட் கிடைச்ச பிறகு 1 ஜிபிக்கு 100 ரூபா செலவு பண்ண காலத்திலேருந்து நாம் ஒரு நாளைக்கு அன்லிமிட்டட் இதுன்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு வந்த பிறகு இந்த இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனோட அந்த தீவிரம் ரொம்ப அதிகமாகுது. இது உங்களுடைய அறிவுபூர்வமாக செயல்படுவதற்கான கதவுகளை அடைக்கிறது. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு தற்காலிக, நீங்கள் இன்னும் இதில் எடுத்து பாருங்கள், ஒரு ஐஃபோன் 17ஓட பரவசம் ஒரு நபருக்கு 2 நாள் 3 நாள் இருக்கலாம்.
ஆனால் அந்த 3 நாள் பரவசத்துக்காக ஏன் ஐஃபோன் வாங்குறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க, நானும் வாங்குறேன். அந்த அந்த 3 நாள் பரவசம் தான் உங்களுக்கு இருக்க போகுது. அந்த 3 நாள் பரவசத்துக்காக நீங்க 3 வருஷம் இஎம்ஐ கட்ட தயார். அந்த குறைந்தபட்சம் அந்த ரொம்ப ஷார்ட் டேர்ம் எல்லாரும் பண்றதை நானும் பண்ணிடணுங்கிற அந்த பரவசத்திற்காக நீங்கள் வந்து உங்களுடைய 3 ஆண்டு காலம் உங்க 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க நான் பார்க்குற பசங்கள, அதாவது நான் ஸ்கூல் கவுன்சிலராக இருந்தபோது படிச்சுட்டு வந்து வேலை பார்க்குற பசங்க ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போன உடனே அது கஷ்டம். அந்த அந்த இதுலேருந்து வர ஒரு பேசிக் டிகிரிலேருந்து வரும்போது அவர்கள் ஒரு 1.25 லட்சம் ரூபா ஃபோன் ஆப்ஷனுக்கு போகிறாங்க. தன்னுடைய வருமானத்தில் 3ல் 1 பங்கு அந்த ஃபோனுக்கு கட்டுற மாதிரி, அடுத்த 3ல் 1 பங்கு வண்டிக்கு கட்டுற மாதிரி. 20ஆம் தேதிக்கு மேலே கையில் பெட்ரோல் போட கூட காசு இல்லாமல் தடுமாறுகிற என்னுடைய மாணவர்கள் 2-3 பேரை பார்த்துருக்கேன். இது நான் மட்டும்தான் எனக்கு கிடைக்கிற அனுபவமான இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. இது ஒரு சின்ன பசங்க அளவுக்கு இல்லைன்னாலும் கூட பெரியவர்கள்ட்டையும் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படுத்துறது. ஒரு அம்மா வந்து ஃபேஸ்புக்கில் தன்னோட நாத்தனார், மாமியார், அப்பா, அக்கா எல்லாரையும் திட்டுறதுக்காக ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல இதுவே இப்ப இந்த அரசியல் இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால கேக்குறேன். இப்ப இந்த துணியை நம்ம அரசியல்ல கேட்டோம் அப்படின்னா இருந்துட்டு போட்டுமே என்னுடைய வாழ்க்கை நான் முடிவு பண்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தானே. இப்போ விஜய்கிட்ட போய் நீங்க ஏன் முடிவு பண்ணி கேட்கறப்போ ஏன் வரட்டுமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ அதை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாரும் போய் ஒரு இடத்துல குவியாதீங்க, ஒரு இடத்துல போட்டு குவியாதீங்க, அது ஏதாவது பேரழிவுக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு ஒன்று சொன்னோன்னா, இல்லை அது ஏன் சாய்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம மட்டும் என்ன கேட்கறதுக்கு என்ன இருக்க முடியும்? பிரச்சனை வந்து அதை வந்து மாற்றம்னு சொல்லாதீங்க, இது எழுச்சின்னு சொல்லாதீங்க, இதை புரட்சின்னு சொல்லாதீங்கிறதா என்னோட கோரிக்கை. இது எப்படி புரட்சி ஆகும்? நான் வந்து இது எல்லாருடைய நலனின் பொருட்டு செய்யப்படுகிற ஒரு நடவடிக்கை தான் நீங்க புரட்சிங்கணும். அதுக்கு மேலன்னு சொன்னா அது ஒரு மாப் மென்டாலிட்டி. இல்ல ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளுக்கும் ஒவ்வொரு ரீல்ஸ் அங்க தவைக்கால் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து குறிப்பா முன்னாடியே சொன்னாங்க, எலெக்ஷன் முன்னாடியே வந்து திமுகவும் அதிமுகவும் வந்து ஒன்னா சேர்ந்தா கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னாங்க. இப்போ அந்த ரீல்ஸை கட் பண்ணி இப்போ போடுறாங்க. இப்போ லைலாமணி சொன்னதுல இருந்து விஜய் அவர்கள் மேடை பேச்சில் வந்து நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வந்து அழுகிற மாதிரி அழுகுன்னுலாம் வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்லாம் வந்து அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்போ அது உண்மையாகுது பாருங்க அப்படின்னு அவங்களே கட் பண்ணி போடுறாங்கல்ல. அதை இல்லை எகெயின் நாம வந்து அந்த ரீல்ஸுக்குள்ள தான் சண்டையிடுறோம். நான் கேட்க வர்றது அடிப்படையில் இந்த நடத்தை ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்ல நீங்க அரசியல் எடுத்து அப்படியே ஓரம் வச்சிருங்க. இந்த அரசியல் உங்க வீட்டில் தலையிடாதுன்னே வச்சுக்குவோம். இதை ஒரு ரீல்ஸை பார்த்து முடிவு எடுக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்காக சீரியஸ்னஸ் இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கிறது, பரிசீலனை இல்லாமல் பெரிய பெரிய முடிவுகளுக்கு போகிறது, இது எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிற ஒரு நபர் வாழ்க்கையில எந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்? இதுதான் அடிப்படையான கேள்வி. இதுதான் நாம சீரியஸா விவாதிக்க வேண்டியது. இந்த நடத்தை இருக்குல்ல, இதை எந்த அடிப்படையில் மாற்றம்ங்கிறத நம்ம நிராகரிச்சலாம். ஏன்னா மாற்றம் என்பது உங்களுக்கு அதுல சொல்லிக்கிற மாதிரி ஒன்று இருக்கணும். இது பெண்கள் பாதுகாப்புக்குன்னா பெண்கள் பாதுகாப்பை காப்பாற்றுற மாதிரியான நடத்தை இவங்கள்ட்ட என்ன இருந்திருக்குன்ற ஒரு பதில் இருக்கணும். அல்லது இது அறிவுபூர்வமான இயக்கம்னு சொன்னால் எத்தனை பேர் அறிவுஜீவிகள் வந்து இவர்களுடைய தினசரி செயல்பாட்டில் பங்கேற்கிறாங்கங்கிற ஒரு தகவல் இருக்கணும். அல்லது கேண்டிடேட்ஸோட தூய சக்தி அப்படின்னா அவர்களுடைய வேட்பாளர்கள் மற்றவர்களை விட எந்த இடத்துல வேறுபட்டிருக்காங்கன்னு சொல்லணும். பொய் செய்தியே வச்சுக்கிட்டு எவ்வளவு தற்காலிகமாக அந்த செய்தியை பரப்பி விட்டு என்ஜாய் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு செய்தி வருது, 75 கேண்டிடேட்டு தலித் பழங்குடி கேண்டிடேட்டுன்னு சிம்பிளாக போகிற போக்கில் அடிச்சு விட்றாங்க. பரிசீலனே கிடையாது. ஒரு கட்சி இவ்வளவு நாள் ஆகுது தேர்தலில் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் டைமு அநேகமாக இந்தியாவில் ஒரு ரெக்கார்டு அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கட்சி இப்போது வரை அதிகாரப்பூர்வமாக பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. நீங்கள் இதே நடத்தையோடு ஒரு தலைவரை நீங்கள் அணுகவே முடியாது. 1991-96 ஜெயலலிதா ஆட்சி எப்படி இருந்தது? ஜெயலலிதாங்கிற ஒரு நபரை திருப்திப்படுத்துவதற்காக என்டையர் அரசாங்கம் நடந்துச்சு. எவ்வளோ கொடூரமாக இருந்ததுங்கிறத எல்லாரும் பார்த்தோன்னா ரத்த சாட்சி நாங்கள் இருக்கோம். எவ்வளோ ப்ரூட்டலாக இருந்தாங்கிறத நான் கண்ணேராக பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் வெறுமனே பேப்பர் படிச்சிங்கன்னா போலீஸுக்கு பிளாங்கெட் பர்மிஷன் இருந்தது, என்ன வேணால் செய்யலான்னு. இப்போ வந்து தலித்துகள் மீதான அட்ராசிட்டி அது இருந்துச்சுல 91-96 வந்து கேள்வியே கிடையாது. உயிரோட வந்தாதான் உண்டு ஸ்டேஷன்லேருந்து. லாக்அப் மரணத்தோட உச்சகட்ட இதுன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் தான். ஜெயலலிதா சொன்னாங்க, பெண்கள்லாம் பணத்துக்காக போலீஸ் மீது பொய்யான கற்பழிப்பு குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னு வெளிப்படையாக ஜெயலலிதா சொன்ன காலம் இருந்தது. இப்படி ஒரு நபருக்கு கொடுக்குற வானளாவிய அதிகாரம் இருக்கு இல்லையா, கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு நபரோட மூஞ்சு தான்
ஒரு அரசாங்கம், ஒரு நபரோட முடிவு தான் அரசாங்கத்தோட பாலிசி அப்படின்னு இருந்ததுன்னா அது போய் சேர்ற இடம் தான் ஃபாசிசம். அதனுடைய எல்லை இல்ல ஃபாசிசம். அவங்க ஏன் இப்போ ஓட்டு போட்டவங்க ஒரு வார்த்தை கேட்பாங்கல்ல, அவர் இன்னும் ஆட்சியை அமைக்கலையேப்பா, அவர் ரன் பண்ணட்டும், அவருக்கான காலகட்டத்தை கொடுங்க, அவருக்கான வாய்ப்பை கொடுங்க. அப்படி கேட்கலையே. நீங்க வந்து இப்ப கடைசியா கேட்க ஒண்ணுதான் பாக்கி. ஸ்டாலின் ஒரு 10 எம்எல்ஏவை ஒழுங்கா கடனா கொடுங்கன்னு கேட்கறத தவிர மீதி எல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு அரசு அமைக்க வேண்டியது யார்? அவர் தான் அமைக்கணும், அவர் தான் கேட்கணும். நீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன, இது வேற ஒன்றும் இல்லை. கர்நாடகாவில் ஒரு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, முடிவுகளே வரல. மத்தியானம் ட்ரெண்ட் எப்படி தெரியுதுன்னா காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி வரல, பிஜேபி கிட்டத்தட்ட ஈக்குவலா வருது. அப்போ இந்த நம்பர் வரும்போதே அன்னைக்கு மத்தியான சாப்பாடு டைம்லயே சோனியா காந்திகிட்டேருந்து குமாரசாமிக்கு, எஸ்டி குமாரசாமிக்கு ஃபோன் போகுது. அவங்க குமாரசாமிக்கு முதல்வர் பதவி கொடுக்குறேன்னுங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு அரசாங்கத்தை தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்றாங்க. எப்போ அந்த சிச்சுவேஷனை எங்க டெல்லியிலேருந்து இது நடக்குது, மாநில இதுல. இவருக்கு என்னைக்கு ரிசல்ட் வந்தது? 108ங்கிறது அன்னைக்கு சாயங்காலமே தெரிஞ்சு போச்சு. இல்லை 107 தாண்டாது, 107 108 தாண்டாதுங்கிறது அன்னைக்கு சாயங்காலமே தெரிஞ்சிருச்சு. இவர்கள் எப்போது வெளியில் வந்து மற்ற கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்டு போனாங்க? என்ன நடவடிக்கை இருந்தது? நேத்து எல்லாரும் போயிருக்காங்கல்ல. எப்போ? நான் சொல்றது எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருக்கு? நீங்க சௌரியமா காலாட்டிட்டு உட்காந்துக்கிட்டு செல்லப்பிள்ளை மனோபாவத்தோட எனக்கு படம் வரணும்னா எங்க அப்பா படம் எடுத்து கொடுக்கணும், நான் வந்து முதல்வர் வரணும்னா ஜனங்கள்லாம் வந்து ஓட்டு போடணும். அது ரெண்டும் நடந்தது லக்கீலி. வந்து ஓட்டு போடணும், எல்லா கட்சிகளும் என்னை தேடி வந்து ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சாரு. போவாங்களா அப்படி? இது எப்படி? அதாவது வந்து குறைந்தபட்ச உழைப்பை கூட செலுத்தாம ஒரு கம்பெனியை வச்சு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எதிராக கிரவுண்டு தன்னுடைய வேற ஒரு முகத்தை காட்டுது. இதுக்கு நான் மற்றவர்கள்ட்ட குறை சொன்னா எப்படி? பொறுப்பு ஆட்சியை கொடுக்கறதுன்னா நீ என்ன உழைக்கணும்? சரி, ஓகே, அந்த இது வந்துச்சு, நான் நினைச்சது வேற. எல்லாரும் இந்த இன்ஸ்டாவோட தாக்கம் 5ல் ஒருத்தர்கிட்டே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். இன்ஸ்டால இந்த மாதிரியான ரீல்ஸ் ஷார்ட்ஸ் சொல்றேன், தற்காலிக இந்த சின்ன சின்ன கண்டென்ட் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தும் அப்படின்னு, அதாவது வந்து ஒரு டேமேஜ் பண்ற அளவுக்கான தாக்கத்தை செலுத்தும்னு நான் நம்பல முதல்ல. அது என்னோட பிழை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதற்கு மேல இவங்க இது ஒரு லெட்டரை ஒழுங்கா கொடுக்காம, ஆட்களை ஒழுங்கா போய் அப்ரோச் பண்ணாம, நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து நிர்மல்குமார் அனுப்புறாங்க. நிர்மல்குமார் அடிப்படையில் ஒரு வலதுசாரிங்கிறது அவர் மீதான அடையாளம். அவர் ரொம்ப ஹிந்துத்துவ RSS காரர். அவர் வந்தவர் RSSக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா எதிர்நிலையில் இருக்கவங்க, அவங்கள வந்து நிர்மல்குமார் அனுப்புறீங்க. ஒரு கோரிக்கையை இது எங்களோட டிமாண்ட் அப்படின்னு நிர்மல்குமார்கிட்ட சொன்னா நிர்மல்குமாரால் அந்த இடத்துல அதற்கு பதில் சொல்ல முடியுமான்னு நமக்கு தெரியாது. ஐடியாலஜிக்கலி 2 டிஃப்ரெண்டான ஆளு. நிர்மல்குமார் சமாதானம் பண்ணிட்டாரு கம்யூனிஸ்ட்னா, நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இது என்ன ஆகும்? இந்த நெருக்கடி இருக்குல்ல. விசிகாவை எப்போ போய் பாக்குறீங்க? இவர் இறங்கி வரமாட்டாரா? 96 தோல்விக்கு பிறகு அடுத்த அலையன்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு ஜெயலலிதா ஒரு கட்சி ஆபீஸ்க்கா போனாங்க. ஏன் இவர் கால் நகராது? அவருக்கு கார்ல ஏறி உட்காந்து போறதானே? மொட்டை வெயில போறீங்க, மழை வெயில போறீங்க. இது எதையுமே செய்யாம இந்த ஆளுக்கு ஆளாடிட்டு உட்காந்துருப்பாரு. மற்ற கட்சியெல்லாம் காங்கிரஸ் மாதிரி வாசலுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா? எனக்கு அது புரியல. அதற்கான முயற்சியை செய்ய வேண்டியது இவங்க. காங்கிரஸ் மாதிரி எல்லாரும் வந்து நம்ம ரோட்டு வாசல்ல கதவு திறக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? வெறும் சமூக வலைதளங்கள் மூலமாக ஒரு ஆட்சி அமைத்த ஒரு சோசியல் மீடியா சிஎம்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஆனால் ஒருவேளை இப்போ வரக்கூடிய தகவல்லாம் வச்சு பார்க்கிற போது ஏடிஎம்கேவும் டிஎம்கே வெளியிலிருந்து ஏடிஎம்கேவுக்கு ஆதரவு கொடுக்குற பட்சத்துல இப்போ இவங்க ஆல்ரெடி ரீல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? பாத்தீங்களா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்றத வந்து ஆல்ரெடி வச்சிருக்காங்க. இப்போ அதெல்லாம் மீண்டும் ஸ்ப்ரெட் பண்ணி அதன் மூலியமாக ஒரு ரெவல்யூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லையா? அது தாக்கத்தை ஏற்படுத்தாதா? நான் இதற்கு மேலும் ஒரு விஷயத்துல வந்து இது இப்படித்தான் போகும்னு அனுமானிக்கிற காலத்துல நாம இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுல பல குழப்பங்கள் இருக்கு. முதல்ல இவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு என்ன, சேர்றதுக்கான கண்டிஷன் என்ன, யார் அரசு அமைக்க போறா, யார் ஆதரவு கொடுக்க போறா, கோயலேஷன் கவர்மெண்ட்னா அதற்கான நம்பரை ரீச் பண்ண முடியுமா, இந்த கட்சிகளுக்குள்ள இந்த பங்கீடுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸ். நம்பர்ஸும் குறைவா இருக்கு. ஸோ இது ஒரு குழப்பமான ஒண்ணு. இது தேவைக்கு அதிகமான ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து அந்த விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இது காட்டுறது என்னன்னு சொன்னா நாம தேவைக்கு மேல வெட்டியா இருக்கோங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்ப அன்னைக்கு காலையில அது எலெக்ஷன் அன்னைக்கு நாட்டினுடைய முதலமைச்சர் யாருன்ற ஒரு இல்லையா, அதுல வந்து ஒன்றும் சீரியஸா அது புவர் சீரியஸ்னஸ் இருக்குன்னு நான் குற்றம் சாட்டுறேன். நான் தப்பா இருந்தா திருத்திக்கிறதுக்கு எனக்கு தயக்கம் ஒன்றும் இல்லை. ஆனால் பொதுவாக
சமூகம் வந்து ஒரு விஷயத்தை சீரியஸாக அணுகிறதில் ரொம்பவும் பலவீனமாக இருக்குங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. பொதுவாக மற்ற விஷயங்கள்ல சொன்னேன், இப்போ நான் இதுக்கும் சொல்றேன். இப்போ தம்பி ராமையா வந்து ஒரு வீடியோ போட்டாரு, என் பேத்தியெல்லாம் அழுகிறா, தயவு செஞ்சு ஆளுநர் வந்து எப்படியாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், காலில் விழுந்து கேட்குறேன், நீங்க வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஆட்சியை கொடுங்க, ஆட்சி மிக்க அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்குறாருல்ல. இது ஒரு 10% பாப்புலேஷன் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட சொசைட்டி வந்து மோசமான திசையில போயிட்டு இருக்குன்னு நம்ம அதை விட வேற அறிகுறி தேவையில்லை. இதுதான் இவர்கள் இத்தனை கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, இத்தனை % வாக்குகள் வந்திருக்கு, நீங்க அவருக்கு கொடுக்கலாமே, நீங்க கொடுங்கன்னு கேட்கிறாப்ல. இல்ல, இதுதான் இந்த மாதிரியான கோரிக்கைகள் ஒரு அரசியல் களத்துல வருதுன்னு சொன்னா அது ரொம்ப டேஞ்சர் சைனா தான் நான் பார்ப்பேன். பிள்ளைய ப்ராப்பரா வளர்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன். உங்க 8 வயசு பிள்ளை நான் வண்டி ஓட்டுறேன்னு அழுவுது, மவுண்ட் ரோட்ல வண்டி ஓட்டணும்னு அழுவுது, கொடுப்பியா? பேத்தி அழுவுது இல்ல, நான் காரை ஓட்டுறேன், நீ நவுறு, நீ கிளம்பி ஆயிட்ட நவுறு, நான் காரை ஓட்டுறேன்னு பேத்தி அழுவுது, கொடுப்பியா? பேத்திக்கு திறமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் விதி என்பது என்னன்னா, நீ அதை செய்யக்கூடாதுங்கிறதான். குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது விதின்னா, நீ அதை வந்து என் பேத்தி அழுவுது அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒப்பாரி வைக்கிறதும் தப்பு தான். அங்கே போய் சொல்லுங்க. உங்களுக்கு அவர் விஜய் நோக்கி ஏன் என்ன தலையில் அடிச்சுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, இது எவ்வளவு மோசமா கரப்ட் ஆக்கியிருக்கு மனங்களை. இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு கரப்ட் ஆக்கியிருக்குன்னா, எதுலையும் உழைப்பு செலுத்தாம, எல்லாத்துலேயும் ஒரு ஃபன் மென்டாலிட்டியோட, எல்லாத்துலேயும் ஒரு வெறும் வைப் மட்டுமே ஒரு இதாக வச்சுக்கிட்டு, ஒரு சீரியஸான முடிவுகளை ரொம்ப தற்காலிகமான ப்ளஷருக்காக எடுக்கிற இந்த மனோபாவத்தின் இந்த மைண்ட் செட்டு எங்கெங்க எல்லாம் டேமேஜை உருவாக்குங்கிறத என்னால் யோசிக்க முடியல. அதனுடைய விளைவுகள் தான் இது. நீங்கள் எதையும் பரிசீலிக்க மாட்டீங்கன்னு சொன்னால், எந்த இடத்துல தான் நீங்கள் இந்த மனோபாவத்தோடு நீங்கள் நாளை பின்ன நாளைக்கு உலகம் ஃபேஸ் பண்ண போகிற மிக கடுமையான பிரச்சனைகளை இந்த மனோநிலையோடு எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? மோசமான ஜாப் லாஸ் இருக்குது, அதை பற்றின எந்த இதுவும் இல்லை. ரொம்ப மோசமான விலைவாசி உயர்வை எதிர்கொள்ள போகுது நாடு, அது குறித்தான பேச்சு கிடையாது. சூழலியல் பிரச்சனைகள்னு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அடுத்த 3 மாதத்துக்கு வெயில் ரொம்ப உச்சத்தில் இருக்க போகுது, விவசாய உற்பத்தி பாதிக்கப்பட போகுது. 2027 வரை இந்த எல் நினோவினுடைய சூப்பர் எல் நினோ அது வரும்போது அது விவசாய உற்பத்தியை கடுமையாக பாதிக்கும். ஒரு இடத்துல வறட்சியும் ஒரு இடத்துல கடும் வெள்ளமும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது குறித்த எந்த சீரியஸ் டிஸ்கஷனும் டயலாகும் இல்லாமல், என் பேத்தி அழுவுது, அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்க, இப்போ அண்ணன் தான் 34% ஓட்டு வாங்கிட்டார்ல, ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறதை ஒரு என்ஜாய் பண்ணுற, அல்லது வந்து அது ஒரு சீரியஸான ரிக்வஸ்ட்னு சொல்லி விவாதிக்கிற அளவுக்கு நம்ம இருந்தோம்னு சொன்னால், நாம் இத்தகைய கடுமையான சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இது சரியா தப்பா? என்னோட இறுதியான கேள்வி இதுதான் இந்த இடத்தில் வேலை செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வழியாக ஒரு 60 வினாடி வீடியோ துணுக்கின் வழியாக பொதுமக்களிடம் அரசியல் நடத்த முடியும். வெறும் சவால், இதன் மூலமாக ஒரு அரசியல் பேச முடியும்னு சொன்னால், இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான அல்லது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு அரசியல் நடவடிக்கையை எப்படி நாம் எடுக்க முடியும்? இதை வந்து என்கரேஜ் பண்ணுறதா? மற்ற கட்சிகள் இதை கற்றுக்கணுமா, அல்லது இந்த போக்கை நாம் மாற்றணுமா? இது தனிநபர் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கிட்ட வேணால் கேளுங்க. ஒரு ரீல்ஸை பார்த்து நான் என் டாக்டரை முடிவு பண்ணுறேன், ரீல்ஸை பார்த்து தான் நான் என் வக்கீலை முடிவு பண்ணுவேன், ரீல்ஸை போட்டு தான் நான் என்னோட ப்ளஷரை அவைல் பண்ணுவேன், என்னோட லவ், என்னோட கேர் எல்லாத்தையும் நான் அம்மாவோட இது எல்லாத்தையும் நான் ரீல்ஸின் வழியாக தான் வெளிப்படுத்துவேன்னு ஒரு தனிநபர் இருந்தால் அது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதா அப்படிங்கிறத நீங்கள் போய் இந்த டிவிகேவை ஆதரிக்கிற மனநல மருத்துவர்கள்ட்ட கூட கேளுங்க. இது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் ரைட்டு, அதை பரிசீலிக்கிறதுல சிக்கல் இல்லை. ஆனால் இந்த அடிமைத்தனம் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமைத்தனத்தின் வழியாக ஏன் அரசியல் நடத்தலை அப்படின்னு கேட்குறது இது இல்லை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்களை மீட்டெடுக்கிறதுக்கான வழின்னு தான் யோசிக்கணும். இது நான் அரசியல் கண்ணோட்டத்தில் சொல்லலை, அது அடுத்தது. முன்பு இருந்த இந்த வளர்ச்சியின் மீது, இந்த சோஷியல் மீடியா எழுச்சியின் மீது, அது அவர்கிட்ட எல்லார்ட்டையும் போகிறதும் மக்கள் மனோநிலையில் ஏற்படுத்துகிற மாற்றங்களை பல சமயங்களில் பார்த்து நான் பயந்ததுண்டு. அது சில இடங்களில் வெளிப்படுத்தவும் செஞ்சுருக்கேன். நான் இதை ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்குறேன். இல்லை, இது சமூக பிரச்சனை இல்லை, இது ஒரு புரட்சி தான், இது ஒரு எழுச்சி தான், இது ஒரு சரியான மாற்றம் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான தரவுகள் கிடைக்கிற வரை நான் என்னுடைய சந்தேகத்தை மாற்றிக்கொள்ள போவதில்லை. அதை இன்னும் சத்தமாக பேசுகிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இதனுடைய டேமேஜை நான்
குழந்தைகளில், வீடுகளில், மனித நடத்தையில் பார்க்குறேன். இந்த டிவி ஷோஸில் அதனுடைய சிறிய அந்த அந்த பனிப்பாறையின் நுனியை நீங்கள் பார்க்கலாம். குடும்ப பிரச்சனையை வீட்டில் பேசணும். ஆனால் வீட்டில் டிவி ஷோவை பற்றி பேசிட்டு டிவி ஷோவில் உட்காந்துட்டு குடும்ப பிரச்சனையை இப்போ பேசிட்டு இருக்காங்க. சீரியஸா இது வந்து என்ன ஆகும்? இந்த இப்படி ஒரு செக்ஷனை டிவிக்குள்ள கொண்டு வந்து இந்த காட்சிகளை சோஷியல் மீடியாவில் அனுப்பி நார்மலாக எது பற்றியும் எந்த அறிவும் இல்லாமல் ஒரு லாஜிக்கலாக சிந்திக்க தெரியாதவர்கள் இப்படி ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு டிவி ஷோவில் திட்டிக்கலாங்கும் போது நான் ஏன் ஒரு சேனல் ஆரம்பிச்சு என் வீட்டுக்காரர் திட்டக்கூடாது? ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு இதை கேள்விப்பட்டு நான் ஷாக் ஆனேன். சில அரசு ஊழியர்கள், பெண்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு தான் குடும்ப பிரச்சனைகளை அங்கே வந்து திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இது ரொம்ப மோசமான கல்ச்சர் ஆச்சே நான் நினச்சேன். இப்போ பார்த்தா அது அப்படியே டெவலப் ஆகி இப்போ வந்து அது ஒரு ஓப்பன் ஃபைட்டுக்கு தன்னோட குடும்ப இஷ்யூவை பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே வீழ்ச்சிங்கிறது என்னுடைய மதிப்பீடு. நான் சரின்னு எல்லாம் சொல்ல வரல. எல்லாரோட கருத்துலையும் சரி தப்பு இருக்கும். தான் நினைக்கிறது தான் சரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதில் டிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு இல்லை. ஆனால் இது ஒரு ஆபத்துங்கிறது என்னுடைய அனுமானம். இதை மாற்றுறதுக்கான குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிறவர்கள் இதை கொண்டாடாமல், இதை ஒரு மாற்றம்னு சொல்லாமல் இதை மாற்றுறதுக்கு, இந்த போக்கை மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கணும். அதர்வைஸ் நாளைய சூழல் இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். இர்ரிவோக்கபிள் ஸ்டேஜுக்கு போனால் நம்மளால் அதை சமாளிக்க முடியாது. இத்தனை பெரிய விலையை இது நம்முடைய நடத்தையில், நம்மளோட குடும்பங்களில், வேலையிடங்களில் இந்த பிஹேவியர் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது நம்மளால் எதிர்கொள்ளவே முடியாது. இது ஒரு டேஞ்சர் சைன்ங்கிறது தான் என்னோட மதிப்பீடு. என்ன வேணா இருக்கட்டும், அவர் 200 தொகுதியை ஜெயிச்சாலும் இதான் என்னோட கன்க்ளூஷனாக இருக்கும். பார்க்கலாம், எங்கேயும் போயிட போகிறதில்ல. அவங்களும் இங்கே தான் இருக்க போகிறாங்க, நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நாளைக்கு இதை பார்க்கலாம். இன்னொரு 6 மாதம் கழிச்சு நம்ம பேச தான் போகிறோம். அப்போ பார்க்கலாம். அப்போ இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்முடைய யாரோட அப்சர்வேஷன் சரி அப்படிங்கிறத அப்போ முடிவு பண்ணலாம். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.